நேற்று மார்னிங் என்ன சமையல் ரெடி பண்ணேன்னா, ஒரு சைடு டீயும் போட்டுட்டு ஒரு சைடு சாதத்துக்கு தண்ணியை வச்சுட்டேங்க. இன்றைக்கி கீரை கடையில் தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் அதுக்காக எல்லாம் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து வேகமாக சமைக்கிறேன். அதனால் தனியாக கீரையெல்லாம் சேர்க்கல, ஒரேடியாக பருப்போடையே கீரையை சேர்த்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ரெடி பண்ணிப்பாங்க. அதனால் அப்படி போட்டு எல்லாத்தையும் குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துகிட்டேன். சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு சைடு காலிஃப்ளவர் 65 தான் ரெடி பண்ணுறேன். ரேஷ்மாவுக்கு வந்து 65 தான் வேணும்னா, நான் கிரேவி ரெடி பண்ணுறேன்னேம்மா, தயவுசெய்து வேணாம்மா ப்ளீஸ்மா எனக்காக வந்து 65 செஞ்சு கொடுங்க, இப்படி தாங்க என்கிட்ட கேட்டாவ. சரி ஓகே சொல்லிட்டு அவளுக்காக வந்து 65 தான் ரெடி பண்ணேன். அந்த காலிஃப்ளவரில் செஞ்சு கொடுத்தா அப்படி என்ன தான் இஷ்டமோ தெரில. சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, ரசம் சாதமாக இருந்துச்சு, இந்த கீரை சாதமாக இருந்தாலும் ரொம்ப அமிர்தமாக இறங்குது அப்படின்றாங்க. சரி, அதனால் அவங்களுக்கு பிடிச்சதை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் கீரை சாதமும் காலிஃப்ளவர் 65 தான் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கட்டி அனுப்பிச்சிட்டு, அடுத்தது டேரனுக்கும் ரேஷ்மாக்கும் தோசை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து நட்ஸ் வச்சு கொடுத்தேங்க. அடுத்து டீ போட்டு உட்காந்துட்டேங்க நான் குடிக்கிறதுக்கு.